ஒரு எண்ணம் உனக்கு வரலாம், வர்றதெல்லாம் எடுத்துக்காத, அதை கீழ்ப்படுத்து, சிறைப்படுத்துன்றார். சிறைப்படுத்துறதுனா வாங்க சார்னு வெத்தலை வாக்கு வச்செல்லாம் கூப்பிட மாட்டாங்க. சிறைப்படுத்துறதுனா சங்கிலி போட்டு இழுத்து கூட்டிட்டு போவாங்க. உங்களுக்கு வர்ற எண்ணத்தை சிறைப்படுத்த முடியுமா? ஒரு பயம் வருது, ஒரு கவலை வருது, ஒரு தயக்கம் வருது, ஒரு நிம்மதி இல்ல, தோத்துருவனோன்ற ஒரு எண்ணம், செத்துருவனோன்ற ஒரு எண்ணம், இந்த பிசினஸ் ஃபெயிலியர் ஆயிருமோன்ற ஒரு இந்த எண்ணம்லாம் வரும்போது நீங்க எண்ணத்தை ஏத்துக்க கூடாதான், எண்ணத்தை சிறைப்படுத்த பழகணுமா. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளாக கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். சரி, எப்படி சிறைப்படுத்துறது? முந்தின வசனத்தை வாசிங்க. எங்கள்கிட்ட ஒரு போராயுதம் இருக்கு. அது எப்படின்னா மாம்சத்தில் இல்லாத ஆவியில் இருக்குது. அந்த போராயுதத்தை வச்சுதான் நாங்க பண்றோம். அந்த போராயுதத்தை வச்சுதான் இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவோங்கிறார். அது என்ன போராயுதம் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனமாகிய பட்டயம். ஒரு எண்ணம் வருது, இப்படியே போச்சுன்னா சீக்கிரம் செத்துருவோம் போலன்னு ஒரு எண்ணம் வருதுன்னா அதுக்கு ஒரு வசனம் ஒன்று இருக்கு. நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். அப்ப அந்த வசனம் சொல்லுது, நீ நீடித்த நாட்களால் என்னாவ? திருப்தியாவ. இந்த வசனத்தை வச்சு அந்த எண்ணத்தை சிறைப்படுத்தும். நான் சாக முடியாது, சாக மாட்டேன். எண்ணத்துல இடம் கொடுத்துட்டீங்களோ வாழ்க்கையில இடம் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். சிலதெல்லாம் ஆரம்பத்திலே கட் பண்ணணும். ஒரு பாம்பு கடிச்சிருச்சுன்னா வேகமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறீங்க. ஏன் வேகமா போறீங்க? நாளைக்கு போலாம்ல. பாம்பு கடிச்சா நமக்கு தெரியும் அது எதுல கலந்துடக்கூடாது. ரத்தத்துல கலந்தா உயிருக்கே. அதனால ரத்தத்துல கலக்கிறதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் போக முடியுமா? டாக்டர் எதுக்கு ட்ரை பண்றாங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் பரவறதுக்கு முன்னாடி நாங்க அதை வெளியே எடுக்க முடியுமா? ஏன்னா ரத்தத்துலன்னு ஒண்ணு கலந்துருச்சுன்னா அது உனக்கு ஆபத்தாயிருமே. எந்த எண்ணமானாலும் உங்களுக்கு வரலாம், ஆனா அது உங்களுக்குள்ள கலக்கிறதுக்கு முன்னாடி அதை சிறைப்படுத்த நீங்க ரெடியா? அதை உட்கார்ந்து தியானிச்சு கனவு காண்றீங்களா? சிறைப்படுத்தி வெளியேற்றுறீங்களா? அதாவது வாழ்க்கையிலே இருக்கிறதுலே படுமோசமான செயல்னு ஒண்ணுன்னா நெகட்டிவா உட்கார்ந்து யோசிக்கிறது தான். உங்களால உட்கார்ந்து எதிர்மறையானதை சிந்திச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையை நீங்களே அழிச்சிட்டு இருக்கிறீங்கன்றதை மறந்துடாதீங்க. அந்த மாதிரி எண்ணங்கள் வராதுன்னு நான் சொல்லல, வருமா நீங்க சிறைப்படுத்தணும். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஒருவேளை பல கனவுகள் இருக்கலாம். என் வாழ்க்கை எப்படி இருக்கணும், எதிர்காலம் எப்படி இருக்கணும், என் பிள்ளைகள் இப்படி இருக்கணும், எல்லாமே ரொம்ப சந்தோஷம். உங்க வாழ்க்கை மாறணும்னா வேலையை மாற்றணும்னு ட்ரை பண்ணாதீங்க. வாழ்க்கையை மாறணும்னா வீட்டை மாற்றணும், வண்டியை மாற்றணும். வாழ்க்கையை மாறணும்னா நினைவை மாற்றுங்க, நினைவை மாற்றுங்க. இன்னையிலிருந்து கான்சியஸா உங்க மைண்ட்ல நினைங்க, கர்த்தர் அற்புதமா எங்களை நடத்துவார், எங்க வாழ்க்கை அதிசயமா இருக்க போகுது, எங்க வாழ்க்கை சூப்பர் நேச்சுரலா இருக்க போகுது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழ போகிறோம், ஆண்டவர் அற்புதமா எங்களை நடத்துவார்னு நினைவிலேயே நீங்க நினைக்கணுமா கர்த்தர் செய்ய போறத. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அது பைபிள் படிங்க. பைபிள் படிச்சுட்டு ஒரு வசனம் உங்களுக்கு ஊழியம் செய்துன்னு வைங்களேன், ஒரு வசனம் உங்களை தொட்டுருச்சு, ஒரு வசனம் உங்களை ஆசீர்வதிச்சிருச்சுன்னா அந்த வசனத்தை நீங்க எடுத்துக்கணுமா, நைட் அண்ட் டே என்ன பண்ணணுமா அதை வச்சு நீங்க படம் எடுக்கணுமா. இப்போ ஒரு படம் எடுக்கிறான், ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்றான் தியேட்டர்லன்னா அந்த படம் தியேட்டர்ல ஸ்கிரீன்ல வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தன் மனசுல வந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தன் மனசுல ஒரு கான்செப்ட் வருது, ஒருத்தன் மனசுல ஒரு கதை வருது, ஒருத்தன் மனசுல வந்து இந்த கான்செப்டை ஜனங்களுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறான். அதை கொண்டு போகணும்னு நினைக்கிறத மனசில் இருந்ததை முதல்ல என்ன பண்றான்னா பேப்பர்ல என்ன பண்றான், எழுதுறான். பேப்பர்ல எழுதுனதுக்கு அப்புறம் இதுல யாரை நடிக்க வச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறான். இந்த கேரக்டருக்கு யாரு செட் ஆவாங்கன்னு தேடி கற்பனை செஞ்சு அந்த ஆளா அவரை நிறுத்தி பாக்குறான். இத்தனை எங்க நடக்குதுன்னா அவன் மனசுல நடக்கும். ஒரு படம் திடீர்னு வரல, ஒருத்தன் மனசுல வந்த கதையை அதை எப்படி திரைக்கு கொண்டு வரலான்னு இந்த இடத்துல எந்த கேரக்டர் போட்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறான். அடுத்தது இந்த சீனை எங்க ஷூட் பண்ணா சரியா இருக்கணும் அதையும் கற்பனையில நினைக்கிறான். தான் கற்பனையில நினைச்சதெல்லாம் போய் அதே மாதிரி செஞ்சு கடைசியில திரைக்கு கொண்டு வராம பாருங்க, அது ஜனங்க மனசுல போய் சேருது. அவன் மனசுல இருக்கிறத ஜனங்க மனசுல கொண்டு போறதுக்கு இவ்வளவு செய்யறானே, கர்த்தர் மனசுல இருக்கிறத நம்ம மனசுக்கு கொண்டு வரதுக்கு தான் இதை எழுதி கொடுத்திருக்கிறாரு. அவர் மனசுல இருக்கிறதெல்லாம் இதுல எழுதி இதை படிக்கும் போது இதை உங்க மனசுக்குள்ள தள்ளி நீங்க தியானிக்கிறதுனால அதை உங்களுக்கு அவர் நிஜமாக்குகிறார். அப்ப பைபிள் எப்படி படிக்கணும்னா கடமைக்கு படிக்க கூடாது. ஒரு வசனம் உங்களை தொற்றுச்சுன்னா, ஒரு வசனம் உங்களை தொற்றுச்சுன்னா, உதாரணத்துக்கு இதே சொல்றேன், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அநேக ஜாதிகளுக்கு, இந்த வசனம் உங்களை ஒரு மாதிரி சந்தோஷப்படுத்திருச்சு, என்னமோ பண்ணுது. சில நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்களை என்னமோ பண்ணும். ஒரு டீச்சர்கள் சொன்னாங்க, அவர் நம்மோடு பேசின போது உள்ள என்னமோ கொழுந்து விட்டு எரியுது, என்னமோ பண்ணுது, சம்திங் இஸ் டிஸ்டர்பிங். இந்த வசனம் என்ன என்னமோ பண்ணுது. அந்த வசனம் உங்களுக்கான வசனங்கிறேன், அந்த வசனம் உங்களுக்கான வசனம். இப்படி மெசேஜ் கேட்டு இருக்கும்போது நான் சொன்ன ஏதோ ஒரு லைன் உங்களை தொடுதா,
ஏதோ ஒரு லைன் உங்களை சிந்திக்க வைக்குதா? கர்த்தர் உங்களோட பேசுற வார்த்தை, அது உங்களோட பேசுற வார்த்தை. உங்க மனசு மாறினா வாழ்க்கை மாறும். இப்ப என்ன பண்ணிடணும்னா, அந்த உங்களை டிஸ்டர்ப் பண்ற, உங்க மனசை டிஸ்டர்ப் பண்ற, தொடர, உங்களுக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்துற அந்த வசனத்தை எடுத்துட்டு எவ்வளோ பெஸ்டா கற்பனை செய்ய முடியுமோ அவ்வளோ பெஸ்டா கற்பனை செய்யுங்க. கற்பனைக்கு மாத்திரம் எல்லையே இல்லைன்றதையும் நான் சொல்றேன். கற்பனைக்கு எல்லையே கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ பார்க்கறதெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன்னாரு. நீ பார்க்கறதெல்லாம் உனக்கு கொடுப்பேன்னு இந்த கண்ணை பத்தி பேசல, மனக்கண்ணை பத்தி பேசுறாரு. எவ்வளவு கற்பனை செய்யறியோ அத்தனையும் உனக்கு வரும்ன்று. நீ விரும்புகிறது உனக்கு வரும், நீ பார்க்கிறது உனக்கு வரும். ஒரு வசனத்தை எடுத்துட்டியா, அதை வச்சு நீ எப்படி யோசிக்கணும்னா, உன் மனசுல உன்னை அந்த இடத்துல வச்சு கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா? அந்த இடத்துல வச்சு கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா? அதை தியானிச்சுனா உன் வழி எல்லாம் வாய்க்க பண்ணுவாயிடுச்சு. இரவும் பகலும் தியானிச்சுனா உன் வழி எல்லாம் வாய்க்கும். நீங்க புலம்புற நேரம் எல்லாம் கனவு காண்கிற நேரங்களாய் மாறுவதாக. நீங்க குறை பேசுற, அழுகிற நேரங்களெல்லாம் கற்பனை செய்கிற நேரங்களாய் மாறுவதாக. தியானத்தின் நேரங்களாய் மாறுவதாக. நீங்களும் நானும் தேவனை போல சிருஷ்டிப்பதற்காகவே படைக்கப்பட்டவர்கள். சிருஷ்டிக்க தேவன் என்னை படைத்திருக்கிறார். சிருஷ்டிப்பு என் மனதிலே உண்டாகிறது. ஆமென்.